ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து சென்டென்ஸ் வந்து எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சென்டென்ஸ் மேக் பண்ண ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் எப்போ யூஸ் பண்ணணும், சப்ஜெக்ட்டு, வெர்பு அண்ட் தென் ஆப்ஜெக்ட்டு. இது மூலமாக தான் சென்டென்ஸ் மேக் பண்ணணும். உங்களுக்கு கீழே சில சப்ஜெக்ட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். சப்ஜெக்ட் அப்படிங்கிறது ஐ, ஐனா நான், வீணா நாங்கள், யூ நீ நீங்கள், தேனா அவர்கள், ஹீனா அவன், ஷீனா அவள், இட்னா இது, நேம்ஸ்னா பெயர்கள், எந்த ஒரு பெயராக கூட இருக்கலாம். இப்போ நான் ஒரு சென்டென்ஸ் மேலே எழுதியிருக்கேன் பாருங்கள். நான் தினமும் பள்ளிக்கு செல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நானுங்கிறது சப்ஜெக்ட். இந்த இடத்துல நானுங்கிறதுக்கு என்ன போட்டிருக்காங்க, ஐ போட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் போட்டோம். அதுக்கப்புறம் வெர்பு ரெண்டாவது இடத்துல வரும். சப்ஜெக்ட் பக்கத்தில் தான் வெர்பு வரும். வெர்புங்கிறது நம்ம செய்யக்கூடிய செயல். விளையாடுறது, ஓடுறது, சமைக்கிறது, படிக்கிறது, இதெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ அதான் செயல் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவது நம்ம சொல்லக்கூடிய விஷயம். நான் பள்ளிக்கு போகிறேன், விளையாட போகிறேன், சாப்பிட போகிறேன் அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. இப்போ சென்டென்ஸ் மேக் பண்ணுவோம். எப்படிங்கிறது சப்ஜெக்ட் நான் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். நானுங்கிறது சப்ஜெக்ட், அதனால் ஐ போட்டிருக்கிறேன். ரெண்டாவது வெர்பு, ஒரு இடத்துக்கு போகிறது அப்படிங்கிறது வெர்பு, சரிங்களா? அதனால் கோ ரெண்டாவது போட்டிருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள் நான் போகிறேன், பள்ளிக்கு போகிறேன், எவ்ரிடே, தினம், நான் ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு செல்கிறேன். இப்படி தான் சென்டென்ஸ் மேக் பண்ணணும். நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு அண்டு தென் வெர்பு அண்டு தென் டு ஸ்கூல். டூங்கிறது இக்கு, பள்ளிக்கு, நான் பள்ளிக்கு தினமும் செல்கிறேன். இதுதான் இந்த சென்டென்ஸோட ஃபுல் அர்த்தம். ஓகேங்களா? பாய்.